10 வருஷமா வந்துட்டுருக்கேன். நான் வந்து சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கேன். நான் இங்க வந்து ஒரு திருவண்ணாமலைக்கு 10 வருஷமா வந்துட்டுருக்கேன். நான் 2ஆம் தேதியே வந்து தீபத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ சாமிய பார்த்துட்டு, பரணி தீபம் பார்த்துட்டு, இப்போ கிரிவலம் முடிச்சுட்டு, திருப்பி சாமிய பார்க்க போயிட்டுருக்கேன் நானு. சார் இப்போ திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க. எத்தனை வருஷமா வந்திருக்கீங்க? கூட்டம் எப்படி சார் இருக்கு? அதிகமான கூட்டமாக இருக்குது. நான் 13 வருஷமாக வந்துருக்கேன். ராமநாதத்துலேருந்து வரேன். மாதம் மாதம் வருவேன். பௌர்ணமி பிரதோஷத்துக்கு வந்துடுவேன். சார் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க. மாவட்ட நிர்வாக சார்பாக என்ன மாதிரி ஏற்பாடுலாம் செஞ்சிருக்காங்க? கூட்டம் எப்படி சார் இருக்குங்க? மாலை மகாதீபம் நடக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். எல்லாமே சிறப்பு ஏற்பாடுலாம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். எல்லாமே செக்யூரிட்டியாக இருக்காங்க சார். கூட்டமெல்லாம் அளவாக கண்ட்ரோல் பண்ணி நல்லா நீட்டாக தரிசனம் பார்த்தேங்க சார். காலையில் பரணி தீபம் பார்த்தோம். ரொம்ப மிக சிறப்பாக இருந்துச்சுங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க சார். அண்ணாமலையாருக்கு அரோகராங்க சார். தீபத்துக்காக வந்து இங்கே கிரிவல பாதையெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? கூட்டம் எப்படி இருக்குது? மாலை மகாதீபம் நடக்குது இன்னைக்கு. சார் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல் காட் இது. நாங்கள் வருஷம் வருஷம் வரோம். ரொம்ப நல்லா இருக்குது. கடவுள் அருளால் எல்லாமே நல்லபடியாக எல்லா அருளும் கிடைக்குது எல்லாருக்கும். அண்ணாமலையார் அருளும் எல்லாருக்கும் கிடைக்க ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது சார். எந்த குறையும் இல்லை. அண்ணாமலையார் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்குது சார். நான் மாதம் மாதம் வந்துட்டுருக்கேங்க கிரிவலம். உண்மையிலே நல்லா இருக்குது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. எந்த ஒரு இடைஞ்சூறு இல்லாமல் நல்லா கவர்மெண்ட் நல்லா உதவி பண்ணுது. கண்டிப்பாக இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக போகும். நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப அண்ணாமலையாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ கூட்டத்தை இந்த மழை கூட பாருங்கள் எப்படி விட்டு இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் சந்தோஷமாக சுற்றுவாங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா.